ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய பரிசுத்த வேவனாளுக்காக இந்த கால வேலைக்காக எல்லாரும் இருக்கிற இடங்களிலிருந்து அப்பாவை நோக்கி எல்லாரும் சோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா. அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகம் என்று எழுதியிருக்கிறது. ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கங்கே இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே இருக்கிற தெய்வ ஜனங்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து எழுதியிருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில், ஒரு துன்பமான ஒரு நேரத்தில், ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில் ஆமாம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையே நம்பியிருந்தார்கள். அவரை நம்பி இருக்கும் போது அவர் தான் அவருக்கு பலனை கொடுத்தார். ஆமே. பலன் இல்லாதவருக்கு பலனை கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற கர்த்தர். எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ்னால அங்கங்கே ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் விளைவிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளை எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்ப்போம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கொஞ்ச நேரம் சோத்திரம் செஞ்சு அப்பாவை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தாவே இரக்கமுள்ள ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரமப்பா, சோத்திரமப்பா. ஆண்டவரே அங்கங்கே ஜனங்கள் அப்பா மடித்து கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. சோத்திரமப்பா. ஆண்டவராகிய இயேசுவே அப்பா, நீ உலக இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர்களே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். சோத்திரம் செய்யவே தேவனுக்கு மகிமையா கிருபை பெருகவே. சோத்திரம் செய்யவே தேவனுக்கு மகிமையா கிருபை பெருகவே. நேத்திரம் போல் காத்தானை வாக்கு மாறதேவன், நேத்திரம் போல் காத்தானை வாக்கு மாறதேவன். சாற்றுவே துதிகளே, சாற்றுவே துதிகளே, ஏல எந்த நாவினால் என்றும் அவருக்கே. சோத்திரம் செய்யுவேன் தேவனுக்கு மகிமையா கிருபை பெருகவே. காத்திருந்து புதிய கிருபை பெற்று நாட்கள் தோன்றும், காத்திருந்து புதிய கிருபை நாட்கள் தோன்றும். போற்றுவே புனிதனை, போற்றுவே புனிதனை, புதுலத்தில் என்றுமே புதுமையாகவே. போற்றுவே புனிதனை, புதுலத்தில் என்றுமே புதுமையாகவே. சோத்திரம் செய்யுவே தேவனுக்கு மகிமையா கிருபை பெருகவே. ஊக்கமான அன்போடு சேவை செய்யவே, ஆமான அன்போடு சேவை செய்யவே. நீக்குவார் குறைகளை, நீக்குவார் குறைகளை, அன்புரைந்து நிறைவேனால் ஆசீரருளுவார். நீக்குவார் குறைகளை, அன்புரைந்த நிறைவேனால் ஆசீரருளுவார். சோத்திரம் செய்யுவே தேவனுக்கு மகிமையா கிருபை பெருகவே. காத்திடுவார் கவலையற்றோரை கைவிடாமல் என்றும், காத்திடுவார் கவலையற்றோரை கைவிடாமல் என்றும். மாசற்ற அன்பினால், மாசற்ற அன்பினால் மானிடர நேசிக்கும் மகிமை தேவனே. மாசற்ற அன்பினால் மானிடர நேசிக்கும் மகிமை தேவனே. சோத்திரம் செய்யுவேன் தேவனுக்கு மகிமையா கிருபை பெருகவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பலி காட்டி, நான் உனக்கு போதித்து நடக்கும் வழி காட்டி.
யோசனை சொல்லுவேன், யோசனை சொல்லுவேன், என்றுரைத்த தேவனோ என்றும் ஜீவிக்க சோதிரம் செய்யுவேன், தேவனுக்கு மகிமையா கிருபை பெருகவே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே சோதரம், ஆமே, இந்த கால வேலைக்காக சோதரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி, நம்மளுக்கு நம்ம ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளாக எல்லாரும் இருக்கிற இடங்களில் அம்மாவை நோக்கி பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நம்ம ஜெபிப்பது நலமா இருக்கிறது. நீங்க அங்கங்கே இருந்து வீடுகளில் இருந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பாவுடைய ஒருமுனைப்பட்டு நாம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம தேசத்திலே காணப்படுகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்ம ஜனங்களே காக்கப்படும். நம்முடைய இந்தியா தேசத்துல ஹல்லேலூயா 140 கோடி ஜனங்களுக்கு பக்கமாக இருக்கிற ஜனங்களே ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாக்க முடியாது. நம்ம எல்லாம் அப்பாவுடைய சமூகத்தில் திறப்பின் வாசல் நின்று ஜெபிப்போமா? அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஜனங்களை பாதுகாக்க முடியாது நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே சோதரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதரமப்பா, 140 கோடி ஜனங்களுக்கு ஆண்டவரே பக்கமா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு நாளைக்கு மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சோதரமப்பா, அப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க உதவி செய்யும்படியா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை அழிக்கவும் கொல்லவும் என்று வருகிறான் வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 10:10 எழுதியிருக்கிறது ஆண்டவரே, திருடவும் கொல்லவும் என்று வேற ஒன்றுக்கு வரான் என்று சொல்லி அப்பா இன்னைக்கு தேசத்திலே கொள்ளை நோய் என்கிற இந்த கொரோனா வைரஸ் வந்து ஜனங்களை அழித்து கொண்டு இருக்கிறது அப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் மீட்கும்படியாக விடுதலை தரும்படியாக சொந்திருக்கிறப்பா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அடக்க வண்ண கொண்ட மேடமெல்லாம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கூக்குரலின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்லது குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சோதரக்கத்தாவே அப்பா, ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா மனுக்குலத்தை ஆண்டவரே, இந்த பூமியில தன்மணி சாயலா உண்டாக்கப்பட்ட ஆண்டவர் அப்பா, மனுக்குலத்தை மீட்கும்படி வெளிப்பட்ட கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுவே அப்பா, ரத்த சிந்தித்து ஜனங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில வருகிற ஆண்டவரே. ஜனங்கள் அழைத்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மாக்களை மீட்கும்படியா சொல்லிருக்கிறோம். ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியா சொல்லிருக்கிறோம். அழைத்து போல ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியா சொல்லிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. சுகாதாரத்துறைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. அமைச்சர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த பிரதமருக்காக ஆண்டவரே சோதரக்கத்தாவே அவர்களெல்லாம் பாதுகாக்க முடியா, முதலமைச்சரை பாதுகாக்க முடியா சொந்தரிக்கிறோம். ஒவ்வொரு அமைச்சர்களையும் பாதுகாக்க முடியா சொந்தரிக்கிறோம். போலீஸ் அதிகாரிகளை பாதுகாக்க முடியா சொந்தரிக்கிறோம். டாக்டர் நர்ஸுகளை ஸ்நேகிகள் அவர்களை பாதுகாக்க முடியா சொந்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஏன் வாழ்ந்து கெட்ட பிள்ளைகளை பாதுகாக்க முடியா சொந்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதரமப்பா, ஜனங்கள் சொல்லிடும் ஒவ்வொரு இடங்களையும் பாதுகாக்கபடியா சொந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த கொரோனா வைரஸ்னாலே ஆண்டவரே கோடிக்கணக்கான ஜனங்கள் பொருளாதாரம் இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை தங்குபடியா கர்த்தர் உதவி செய்யப்படியா சொந்திருக்கிறப்பா. லட்சக்கணக்கான ஜனங்கள் பசியோடு பல இடங்களிலே ஆண்டவரே பிசினஸ் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை விடுதலை தரும்படியா சொந்திருக்கிற கர்த்தாவே. ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே வியாதினால மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, மரண தருவாயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக சோதரிக்கிற கர்த்தாவே. அப்பா உங்க கருத்துல விடுகிற ஆண்டவரே, விளைவிடப்பட்டிருக்கிற ஆஸ்பத்திரியில் இருக்கிற அப்பா ஊழியர்களுக்கு ஒரு விடுதலை சுகம் தரும்படியாக சோதரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளை கட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக சோதரிக்கிற கர்த்தாவே. அப்பா அவருடைய பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே கர்த்தாவே. சோதரமப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அப்பா உண்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் செல்லுகிற இடங்கள் ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவரே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமான இருப்பேன்னு சொல்லி சங்கீதம் 119, 105 வசனத்தின் பிரகாரம் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து
நடத்தபடியா சொந்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை தொற்றிலிருந்து ஜனங்களை காக்கும்படியா சொந்தரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க கூட இருந்து நடத்தபடியா சொந்தரிக்கிறோம் கர்த்தாவே. மீது ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே, என்னுடைய பாடல் பகுதிகள், துதி சோதரங்கள் எல்லாவற்றையும் தேவனாகி கர்த்தர் கூட எங்களுக்கு நடத்தி தரும்படியா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாம மாத்திர இடத்துல மகிமைப்பட்டுட்டோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோதரும், தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோதரும். அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அவர்கள் பலனடைபடி, விடுதலையாகும்படி, சுகத்தத்தை கர்த்தர் நடத்தபடியா சோதரிக்கிற கர்த்தாவே. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்யபடியா சோதரிக்கும். இந்த வேளை நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் கர்த்தருடைய ஆவியானவரோடு கர்த்தர் அனுகூலப்படுத்தி தாருங்க, பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மீண்டும் அந்த ஆன்லைன் வாயிலாக சந்திப்பதிலே மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், எனக்கு ஒத்தாசை வருவது நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்றதான பாடலை பாடி கர்த்தரை தொழுது கொள்வோம். Thank you, Jesus. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த காலங்கள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர கண்டிடினும் நிலை மாறி புவிய கண்டிடினும் மலைகள் பெயர கண்டிடினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அருள் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அருள் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலைகள் நந்தவோடா என்னை காக்கும் தேவனோரங்கா. என் காலைகள் நந்தவோடா தேஷ்டவேலை காக்கும் தேவன் ரமகனுடங்காரே. இஷ்டவேலை காக்கும் தேவன் ரமகனுடங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தின் நிழலவரே வருவார் காக்கிறவரே. பல பக்கத்தின் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரனிரவில் செய்தப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரனிரவில் செய்தப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை
நேராயே கண்களையே தேடுவே நினைக்குத்தாசை வருபவதும் நேராயே கண்களையே தேடுவே நினைக்குத்தாசை வருபவதும் நேராயே கண்களையே தேடுவே. அல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 777வது பாடல். அனைவருக்கும் தெரிந்த பாடல். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இன்றைக்கட்டான காலத்தில் நமக்கு ஆதரவாக அநேக விஷயங்கள் இருந்தாலும், அநேக மனிதர்கள் இருந்தாலும், நமக்கு ஆதரவான ஒரே தெய்வம் என்ற இயேசு ஒருத்தரை அவர் நினைவு கொடுத்த இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும்
நடத்திடுவாய் தோய தேவதயவாதி புவியாதிரை கடத்திடுவாய் தோய தேவதயவா கடும் கானகத்தின் கத்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை மாறுதலே கடும் கானகத்தின் கத்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை மாறுதலே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண அரியங்கம் நம்மை நடத்திடுவார் ஆதி தேவனும் நடைகளமே அவனத்திய புய கருணாதாரமே மரணமாகை செலுத்திடுதே தோய தேவருதா மரணமாகை செலுத்திடுதே தோய தேவருதா இந்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிப்போ ஓடிப்போ இந்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிப்போ ஓடிப்போ இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன் மரண அரியங்கம் நம்மை நடத்திடுவார் ஆதி தேவனும் நடைகளமே அவனத்திய புயம் ஆனந்தம் பாடி திரும்பியே தோய தேவபலத்தால் ஆனந்தம் பாடி திரும்பியே தோய தேவபலத்தால் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சன்னதம் மகிழ்ச்சி அடைவார் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்தனம் மகிழ்ச்சி அடைவார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆதி தேவனும் நடைகளமே அவனத்திய புய கருணாதாரமே ஆதி தேவனும் நடைகளமே அவனத்திய புய கருணாதாரமே. தேங்க்யூ ஜீசஸ். நாம் எல்லாரும் அப்படி இழந்த இடத்துல கைகளை உயர்த்தி கத்தரை நோக்கி துதிப்போமா. இயேசுவே அநாதி தேவன் நடைக்கிழமை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் நீர் எங்களோடு இருந்து அநாதி தேவனாய் தகப்பனாய் ஒரு தந்தையாய் ஆண்டவரே அரவணைப்போடு ஆண்டவரே சப்பா எங்களை தோல் மேல் சுமந்து இதனால் வரை எங்களை காத்து வந்தீரே உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லி கோழி தன் குஞ்சுகளை செட்டைகள் அழைத்து பாதுகாப்பது போல தேவ ஆவியானவர் நம்மளை இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை நோக்கி துதிப்போமா. நாம் எல்லாரும் கத்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போமா. கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து இந்த லவாய் நம்மளை பாதுகாத்த கத்தரை நோக்கி அவரை நோக்கி துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த பலவீன நேரங்களிலே ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளுக்கு தந்தைகளை காப்பாற்றி வந்தீரே உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு குணான கோடிகளை நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. சப்பா ஆண்டவரே சப்பா அநேக வேலைகளில் ஆண்டவரே சப்பா அநேக சூழ்நிலைகளிலும் ஆண்டவரைகளை காத்து நடத்துனது உங்களுடைய கிருபை அல்லவா. ஆண்டவரே உங்களுடைய கிருபையிலாக ஆண்டவரே உணர்ந்து போற்றி துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே ஆண்டவரே சப்பாவை நாங்கள் நோக்கி துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே சப்பா இந்த பூமியில எல்லா வருடங்களுக்கு முன்பதாக இறங்கி வந்து தகப்பனே ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சபைகளுக்கு தேவையான ஒவ்வொரு செயல்களையும் செய்து மரித்து ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கும் இசப்பா எங்களோடு ஜீவிக்கிற கர்த்தர் ஆண்டவரே இசப்பாவை நோக்கி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றோ மகிழ செய்தி
உந்தன் சீரலோகலின் நீலையில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் மூலமாக பல நடத்தி வந்ததுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிச்சுவோம். நம்மளுடைய பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக கர்த்தரை நம்ம நினைவு கூர்ந்து இந்த பரிசுத்த ஓய்வினால் இந்த ஆராதனை இந்த காலை வேலைக்காக நம்ம தேவனை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்வோம். அங்கங்கே இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இன்று உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தேசத்திலே காணப்படுகிறேன் எல்லா கொள்ளை நோய்களிலிருந்து விலக்கி எங்கள் ஜனங்களில் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாக்கணும் சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இருக்கிற இடங்களில் இருந்து ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் செஞ்சு ஜெயிப்போம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய பாடல்கள், ஆராதனைகள், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த நாட்கள் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் காணப்படுகிற கொள்ளை நோய்கள், வியாதிகள், இந்த கொரோனா வைரஸுகள் தேசத்திலே ஜனங்களை ஆண்டவரே பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது, அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு நாளுக்கு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஜனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு சுகத்தை தரும்படியா ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த இந்தியா தேசத்தில் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே நீங்க விடுதலை ஆக்கி ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஸ்தோத்திரார்கள். உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களின் கர்த்தர் நீ பாதுகாத்து விடுதலை தரும்படியா ஸ்தோத்திரிக்கிறப்பா. வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் இன்னைக்கு ஆண்டவரே நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே தேசத்தை பார்க்கும் போதும் ஆண்டவரே கடைசி நாட்கள் இதெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவரே மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் ஆண்டவரே எழுதியிருக்கிறது. நாளும் கடைசியா இருக்கிறது என்று சொல்லி யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ராஜா சத்துருவான் ஆண்டவரே இன்னைக்கு ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஜனங்களை பாதுகாக்கும்படி விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அங்க இந்த பலவீனப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிற வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உன் நாமத்தினால நீ விடுதலை ஆக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறப்பா. என் நாமத்தினால எதை கேட்கிறீங்களோ நான் தருவேன்னு சொன்னீங்களே. உன் நாமத்தினால எங்க ஜனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நடக்கிற வாரங்கள் ஒரு இலைப்பாறுல தருவேன்னு சொல்லி எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே அங்கிருந்த வருத்தத்தோடு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை தரும்படியா சோதரம். விசேஷமா கட்டாவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு சுவாச குடும்பங்களையும் கத்தர் விடுதலையாக்கும்படியா சோதரிக்கிற கத்தாவே ஆண்டவரே கிருபை செய்யும்படியாகவும் சோதரிக்கிறோம். கத்திரங்க இருக்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளும் கத்திர விடுதலை தரப்படுத்த ஆண்டு சோதரம் செய்வோம். சோதரம் 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 சோதரம். விசேஷமாக ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிற டாக்டர்கள், நர்சுகள் சோதரம் அவர்கள் எல்லாம் கத்தர் கண்மணி போல பாதுகாக்கும்படி எந்த
தொற்று அவர்களை தொடாதவங்க சுகாதாரத்துறை கத்தர் பாதுகாக்கப்படுறதுக்காண்டு சோதரிக்குவோம். சோதரம் 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 தேசத்துக்காக ஜனங்களை காப்பாற்றும்படி அந்தந்த காவல்துறைகள் அவர்கள் பணிபுரிகிற ஒவ்வொரு காவல்துறைகளும் கத்தர் பாதுகாக்கப்படுறதுக்காண்டு சோதரிக்குவோம். சோதரம் 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 அந்தங்கே பொது ஜனங்களை காப்பாற்றும்படி பிரயாசப்படுகிற ஒவ்வொரு அமைச்சர்களும் தேவன் பாதுகாக்க அவர்களுக்கு நல்ல சுபகலத்தை தந்து கட்ட நடக்க போறதுக்காண்டு சோதரிக்குவோம். சோதரம் 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 விசேஷமா ஏழைகள் திக்கின்ற பிள்ளைகள் பலவிதமான கூலி வேலைகளுக்கு பலவிதமான இடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு அழிவில்லாத அளவுக்கு தேவன் பாதுகாக்கப்படுறதுக்காண்டு சோதரிக்குவோம். சோதரம் 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 தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்தருளி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போறதுக்காண்டு சோதரிக்குவோம். சோதரம் 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 ஹல்லேலூயா. ஆமே. தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய துதி சோதரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனை பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். இந்த வேளையில் கூட தேவனாகிய கர்த்தருடைய சோதர பிள்ளைகளாகி நம்ம வேதத்திலிருந்து சில வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமை. தேவ பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு கடைசி காலத்திலே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம தேவ பிள்ளைகளாகி சில வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கறது நலமா இருக்கிறது. வேதத்தில் உள்ள சத்தியங்கள் நமக்கு ஒரு பலனா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதத்திலிருந்து நம்ம 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். 1வது சங்கீதம், அதுல 1வது சங்கீதம் 2வது வசனமும் 3வது வசனமும் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று நமக்கு சொல்லியிருக்கிறது. அவன் தான் நீர்கால் வரை நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனிகளை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்வது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய காலத்திலே இலை உதிராத மரத்தை போல இருந்து நம்மளை காத்தபடி கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். ஆமை. மரங்கள் கனிகள் என்கிற சில தலைப்பில தேவ பிள்ளைகளாகிய கனிகளை குறித்து, இந்த மரங்களை குறித்து நாமல் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். யாருக்கு அந்த தப்பாமல் கனி கொடுப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று சொல்லி, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனிகளை தந்து இலவராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நெருக்கமான ஒரு நேரத்திலே, இந்த துன்பமான ஒரு நேரத்திலே, இந்த வியாதிகளின் நேரத்திலே, வேதனைப்படுகிற ஒரு நேரத்திலே, ஒருவேளை நீங்கள் வேதனைப்படுத்து துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்பட வேண்டிய காரியங்கள் அல்ல. ஏன்னா நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள் என்றால், கர்த்தரை சார்ந்து இருக்கிறார் என்றால், கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமா இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். நீங்கள் தன்னுடைய நாட்களிலே அவர் சொல்ந்த எதை எழுதுறாத மரத்தை போல இருந்து செய்வதெல்லாம் வாக்கியம் அன்பாக இருக்கிறது. நீ ஒருவேளை சிறு ஒரு தொழில் செய்யலாம், பெரிய ஒரு பிசினஸ் செய்யலாம், சிறிய ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளை, இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நேரம் இருக்கிறது. நான் என்ன செய்ய போறேன் என்று ஒருவேளை நீ கலங்கி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறது. ஏனென்றால் நீ செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் நீ கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளையே உன்னை அவர் என்ன செய்வாரா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமா, யாரை அவர் அதிகமா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய ஆழத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள்.
கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கணும், இரவும் பகலும் தியானமாய் இருக்கணும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சபைகளிலே தேவ பிள்ளைகளாகி நாம ஒரு நாட்டப்பட்ட நம்ம வாழ்க்கை காணப்படணும். ஏனென்றால் அநேக விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இங்கே ஒரு நாள், அங்கே ஒரு நாள், இங்கே 10 நாள், அங்கே 10 நாள் என்று பல இடங்களிலே அழிந்து கொண்டு இருக்கிற காலமா இருக்கிறது. இங்கே நாம போனா ஒருவேளை நலமா இருக்குமோ, அங்க போனா நலமா இருக்குமோ என்று சொல்லி அழிந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையாக காணப்படுகிறது. அவர்கள் தேவனிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்கள். ஏனென்றால் தன்னுடைய சபையிலே நாட்டப்பட முடியாதவர்கள், நாட்டப்படாதவர்கள், அவர்கள் நாட்டப்படாத காணப்படுகிறபடினாலே அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாத இழந்து கொள்வர்களாக இருக்கிறார்கள். யாரை கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழிப்பாய் இருப்பார்களாம். அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு மனிதனே, ஒரு மனுஷனே நாம நாட்டப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டு இருந்தவனால், கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம இருந்தால் கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரா? அதே 15வது வசனம் சொல்லுது, 92:15, அவர்கள் முதிர் வயதிலையும் கனி தந்து, பாத்தீங்களா, அவர்கள் முதிர் வயதிலையும் கனி தந்து புஷ்பியும் பாருங்க பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலே அவர்கள் கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அவர்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டுட்டார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் வயது ஒருவேளை முதியதா இருந்தாலும் அவர்களுடைய கனி குறைவில்லாத அளவுக்கு அவர்கள் கனி கொடுப்பார்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. நீ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைய நீ முதிர் வயதிலையும் நீ கனி கொடுத்து நீ நல்ல புஷ்டியா இருப்பாய், பசுமையா இருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்னா நீ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டிட்ட, நீ கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டுட்ட, நீ கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியத்தோடு நீ காணப்படும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை நீ கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நேசிக்கும் போது அவர் உன்னை நேசிப்பார். அவர் உன்னை கைவிடவே மாட்டாரு. ஆமா, அவர் எப்படி உன்னை அவர் ஆசீர்வதிப்பாரா? எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல சொல்லும் போது 17வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் அப்படி சொல்லுகிறது. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் தாழ்வாய் ஓரமா தன் வேர்களிலே அது விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதே காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷங்களிலும் மருத்துவம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். பார்த்தீங்களா? நேரத்திலே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. முதலாவது பார்த்தோம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பார்த்தோம். இரண்டாவது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுகிற மனுஷனை கொடுத்து பார்த்தோம். மூன்றாவது தேவ பிள்ளையே சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. நீ கர்த்தர் மேல் யாரை நம்பி இருக்கிறா? நீ கர்த்தரையே நம்பி இருக்கிறாயா? நீ ஆண்டவரையே நம்பி சார்ந்து வாழுகிறாயா? அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்துல தேவன் ஒண்ணு கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரையே நம்பி இருக்கிற போது அவன் நம்பி கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்னா, அவன் தண்ணீரிலே நாட்டப்பட்டதும், ஒருவேளை மழையில்லாத தாழ்ச்சான ஒருவேளை உஷ்ணமான நேரங்கள் வந்தாலும் அது தப்பாமல் வருத்தம் என்று அது கனி கொடுக்கிற ஒரு மரம். ஒருவேளை எப்படியாப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நேரம் உனக்கு இருக்கிறதா, நீ பயப்பட வேண்டாம். உன்னை கட்ட, உன்னை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே
எலியா கர்த்தரையே நம்பி இருந்தார், கர்த்தரையே சார்ந்திருந்தார். ஆமா, எலியா கர்த்தரை நம்பி இருந்தபடினாலே கர்த்தர் ஒருவேளை மழை இல்லாத நேரத்துல எலியாவுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுத்தார். யாருக்கிட்ட கொடுத்து விட்டாரா? காகத்துக்கு ஆகாரத்தை கொடுத்து காகம் கொண்டு போய் என்ன செய்ததா? அப்பமும் இறைச்சியும் திருப்தியாக அந்த எலியாவை போஷித்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ கர்த்தரையே நம்பி இருக்கிறாயா, கர்த்தருடைய வார்த்தையே நீ சார்ந்திருக்கிறாயா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீ கர்த்தரை சார்ந்திருக்கிறபடினாலே அவர் உன்னை விடவே மாட்டாரு. ஆமை, அப்போ அவருடைய ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறாரு, சங்கீதம் 52:8 சொல்லுகிறாரு, நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரக்க போல இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப தாவீது சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆலயத்துல ஒரு பசுமையா இருக்கிறேன், பச்சையா இருக்கிறேன். நான் காஞ்சி போன நிலைமையில அல்ல, நான் தீஞ்சி போன நிலைமையில அல்ல, நான் ஆகார குறைவினால அல்ல, நான் எப்பொழுதும் ஒரு பசுமையா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவரை நம்பி இருக்கிறபடினால அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமா, என்னை யாரும் அசைக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது, எந்த வியாதியும் அசைக்க முடியாது, எந்த போராட்டமும் அசைக்க முடியாது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக காணப்படுகிறது பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ கர்த்தரை சார்ந்திருக்கிறாயா? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? அவர் உன்னை விட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி விடுக்கிற தேவன், உனக்கு சகாயம் செய்கிறவர், உனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறவர். ஆமே, நீ தேவனிலே, நீ தேவனை நம்பி இருக்கிறபடினாலே தேவன் உன்னை ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். தேவன் உன்னை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமே, யார தேவன் ஆசீர்வதிப்பாரு? தேவனுடைய ஆலயத்திலே நீ நாட்டப்பட்டிருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் நீ பசுமையான ஒளிவு மரமா இருக்கணும், வேதத்தில் தியானமா இருக்கணும். ஆமா, வேதம் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல தேவ பிள்ளைய இடத்துல தெளிவாக ஒரு வசனம் நம்மை உணர்த்துகிறது. மத்திய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16 20வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய கனினாலே அவர்களை அறிவீர்கள், முள்செடியில் திராட்சை பழங்களையும் முள் பூண்டுகளில் அத்தி பிள்ளைகளையும் பறிக்கிறார்களா? நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனிகளே கொடுக்கும். கெட்ட மரமா இருந்ததுன்னா அந்த மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரமா இருந்ததுன்னா அந்த நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காதே. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. நல்ல கனி கொடாத ஒரு மரம் ஒருவேளை காணப்பட்டா அது ஆண்டவர் சொல்ற வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். ஆதலால் கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளையே. அப்போ நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. அப்போ அவருடைய நல்ல மரமா இருந்ததுன்னா அது நல்ல கனி தான் கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, கனி என்றால் நம்மளதான் குறிக்கிறது. நல்ல ஒரு மனுஷன் நல்ல பணிகளே, நல்ல மாட்டுகளே, நல்ல நடக்கைகளே, நல்ல செயல்களே அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஒரு நல்ல ஒரு மரம், மாமரம் நல்ல ஒரு மாம்பழத்தை தான் நமக்கு தரும். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு கசப்பான ஒரு எட்டி பழத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா காணப்படுகிறோமா, இல்ல நல்ல மரம்போடு நம்ம வாழ்க்கையில காணப்பட்டு இல்ல கெட்ட கனிகளை கொடுக்கிறோமா காணப்படுகிறோமா? அதனாலதான் சொல்லுகிறார் 20வது வசனம், ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். 12வது அதிகாரத்துல கூட அந்த 33வது வசனத்துல கூட சொல்லுகிறார்,
மரம் நல்லதல்ல, மரம் நல்லதனால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டதனால் அது கனியும் கெட்டது என்று நீங்க சொல்லுங்கள். மரம் நல்லது, அதனால் கனிகளினாலே அறிவீர்கள். மரம் நல்லது, இது நல்ல மரமா இருக்கிறது. இந்த மரம் கெட்ட கனியை கொடுக்காது. இந்த மரம் நல்ல கனி கொடுக்கிற மரம்பா. இந்த மரத்தை என்ன செய்யணும்? நீங்க பாதுகாருங்க. இந்த மரத்தை வெட்டி போடாதீங்க. இந்த மரத்தை கொத்தி நல்ல எருவுகளை கொடுங்க, நல்ல உரங்களை கொடுங்க என்று சொல்லி சொல்வார்கள். ஏன்னா இந்த மரம் நல்ல கனிகளை கொடுக்கிற மரம். இது தப்பான கொடுக்கிற கனி கட்டளை பிள்ளையே. நீ தப்பான கனி கொடுக்கிற ஒரு மரமா இருக்கிறாயா? உன்னை பார்த்து கத்தர் கேட்கிறார், நீ நல்ல கனி கொடுக்கிறாயா இல்ல கெட்ட கனி கொடுத்து கொண்டிருக்கிறாயா என்று கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார். தேவர்களே, அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் என்று 4வதாக அவர்களுக்கு திருவள்ளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாருங்க, தேவன் நம்மளை உடைத்துக் கொண்டே இருக்கிறார், நம்மளை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா நல்ல கனிக்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும்படியால்தான் தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கனிகளை தேவன் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. ஆதிலே மனுஷனை உண்டாக்கி, ஆதாமை யாதானை உண்டாக்கி, ஏதோ தோட்டத்துல நல்ல கனி மரங்களை விருட்சிகங்களை உண்டாக்கி அதை கொண்டு மனுஷனை அதுல வைத்து அதை புசிக்கும்படி மனிதனை வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கனிகளை கர்த்தர் கொண்டு வந்து வைத்து நீங்கள் இந்த கனிகளை புசிப்பீர்கள் என்று சொல்லி அந்த கனிகளை புசிக்கக்கூடிய நல்ல கனிகளை கொடுக்கிறார். அந்த நன்மைக்குன்னு அறியத்தக்க ஒரு கெட்ட கனியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கனியை நீ புசிக்க நாளிலே சாவவே சாவா என்று சொல்லுகிறார். மனிதன் எத்தனையோ கோடிக்கணக்கான கனிகளை கட்டர் வைத்து, நீ இந்த கனியெல்லாம் உனக்கு தான் நான் கொடுத்திருக்கிறேன், இந்த கனியெல்லாம் நீ புசித்து நீ சந்தோஷமா இரு என்று சொல்லி தேவ பிள்ளையே மனிதனுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். நீ என்ன செய்யற? இதை புசி என்று சொல்லி நல்ல கனிகளை வைத்திருக்கிறார். ஆனா சாத்தானாகப்பட்ட பிசாசு என்று தள்ளப்பட்ட அந்த பழைய பாம்பாக சர்வமாகப்பட்டது யாவால் மூலியமாக அந்த பழம் ஆண்டவர் புசிக்க வேண்டான்னு சொல்லுகிற கனியை புசிக்கும்படி அது செயல்பட்டது. இன்னைக்கு அநேக என் விசுவாச தேவ பிள்ளைகளை வழிவிலகும்படி சாத்தான் என்ன செய்யறேன்னா, கெட்ட கனிகளே அவன் என்ன செய்யறான், கண்டலை மாற்றி நம்ம சிந்தைகளை மாற்றி தேவன் வேண்டாம் இந்த கனி புசிக்க வேண்டாம் என்று, இது கெட்ட கனி என்று சொல்லியிருந்தாலும் சாத்தான் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் அந்த கனியை புசிக்கிறனாலே உங்க கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வேதம் எது வேண்டாம் என்றது நம்மளை எச்சரிக்கிறதோ, தேவனுடைய வார்த்தைகள் சோதனை ஊழியர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு, பரிசுத்தவான்களை கொண்டு எச்சரிக்கிறதோ, ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறோம், எது வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அந்த கனியை புசிக்கப்படி சாத்தான் நம்ம இருதயங்களிலே ஒருவேளை தூண்டுவார். அதாவது இடத்துல எழுதியிருக்கிறது, யாவாலே சர்வமானது வஞ்சித்தது போல உங்களுடைய மனதில் கெடுத்து விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவன் நமக்கு நல்ல கனிகளை தேவன் வைத்திருக்கிறார், நல்ல வழிகளை வைத்திருக்கிறார், நல்ல கனிகளை நமக்கு வைத்திருக்கிற தேவனை நாம விட்டுக்கூடாது. ஆமென். அவர் சொல்லுகிறார், ஏசாயாவின் புத்தகத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்லி புலம்புகிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரத்திலே 1வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம பார்ப்போம்னா, 5வது அதிகாரம் ஏசாயா 1ல் இருந்து நாங்க வாசித்தோம்னா, இப்பொழுது நான் என் நேசரின் அவருடைய திராட்சை தோட்டத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுவேன். ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, வேலை எடுத்து அதோடைய கற்களெல்லாம் பொறுக்கி நல்ல திராட்சை செடிகளை அதுல நட்டு
அந்த செடிக்கு மத்தியிலே ஒரு நல்ல ஒரு கோபுரத்தை கட்டி ஆலையே உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று அவர் காத்திருந்தார். அது கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷர்களே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். பாருங்க சொல்லுகிறார். அவரு நல்ல திராட்சை செடியை நட்டாரு. நல்ல திராட்சை பழ செடியை கொண்டு வந்து நட்டு கோபுரத்தை போட்டு ஆலைகளை உண்டாக்கி திராட்சை பழங்கள் தரும் என்று அவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்காக காத்திருக்கிறாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா அவர் காத்திருந்த போது அது கசப்பான கனங்களை தந்ததா? பாருங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். நல்ல பழங்களை நம்ம தரும்படி தேவன் நமக்காக காத்திருக்கிறார். ஐயோ, என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஆமே, நம்ம தேவன் நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து சபையில நாட்டி நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் காத்திருக்கும் போது, தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையிலே கசப்பான பழங்களை கொடுக்கும் போது எப்படி இருக்கும்? ஆமா, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சபையில நாட்டி சபையில தேவன் உன்னை பராமரித்து தேவன் நல்ல ஊழியர்களை கொடுத்து நல்ல சபைகளை கொடுத்து நல்ல ஆராதனைகளை கொடுத்து நீ தேவனிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்று நீ தேவனிடத்துல கிருபைகளை பெற்ற போது நீ தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய மனிதன் மனுஷி, உன் வாழ்க்கையிலே நீ கசப்பான பலன்களை நீ கொடுப்பாயனா கர்த்தரிடத்திலே உன் ஆசீர்வாதத்தை இழந்து போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறா, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷர்களே, எனக்கு என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்யுங்கள்? நியாயம் தீருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நான் என் திராட்சை தோட்டத்தை வாசிங்க 4வது வசனம். செய்யலாம், நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததுன்னு அவர் சொல்லுகிறார். நான் என்ன வேலை செய்யாம போய்விட்டேன், நான் உனக்கு என்ன துரோகம் செய்து விட்டேன்? ஆமே, நல்ல பழம் தரும்னு தான் என்ன காத்திருந்தேன், நீ கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று தேவன் அந்த இடத்துல எச்சரிக்கிறது பார்க்கிறோம். 5வது வசனம் சொல்லுது, இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்வதே உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அதனுடைய வேலையை நான் எடுத்து போடுவேன், அது மெரித்து போடப்படும், அதை அடைப்பை நான் தவிர்த்து போடுவேன், அது மெதிவுண்டு போயிடும், அதை பாழாக்கிடுவன், இல்லை நரைக்கப்பட்டாலும் எடுக்கப்பட்டாலும் முள் செடிகளும் நெருஞ்சிலும் அதுக்கு முளைக்கும். அது மேல் மழை பெய்யாதபடிக்கு பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கசப்பான பழத்தை நீ கொடுத்ததுனால நான் வேலியை தகர்த்து போட்டுருவேன், அது மிருகங்களால நெருக்கப்பட்டுரும். 2வது நான் என்ன செய்வேன்? மலைக்கு வானத்துக்கு கட்டிடுவேன், வானத்திலிருந்து மேகத்துல உங்களுக்கு மழை பெய்யாது இருக்கும். அதனால நீ என்ன செய்யணும்? ஆமே, நீ என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது என்கிறார் கர்த்தருடைய பிள்ளையே. நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவாய் என்றா நீ கர்த்தரிடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து கசப்பான கனி கொடுத்தபடினாலே அவர் சொல்லுகிறார், அடைப்பை நான் எடுத்து போட்டு உனக்கு பாதுகாப்பு இல்லாம போய்விடும். இதுவரைக்கும் தேவன் உனக்கு பாதுகாத்து வேலி எடுத்து தேவன் உன்னை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனே, நீ இவ்வளவு சீக்கிரம் மறந்து போய என்றால் தேவன் என்ன செய்கிறாரா? அடைப்பை எடுத்து போடுவேன்னு சொல்லுகிறார். வேலி எடுத்து போட்டாருன்னா சாத்தான் என்ன செய்வான்? மிருகம் வந்து மிதித்து போட்டுவிடும். அது மாத்திரமில்ல, முள் பூண்டுகள் முள் செடிகள் உனக்கு முளைத்து விடும் என்று சொல்லி இருக்கிறது. ஆமா, மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளிடுவேன்னு சொல்லுகிறார். மேகங்களுக்கு கட்டளிடும் போது மழை பெய்யாம போய்விடும். 7வது வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம்
இஸ்ரவேல் வம்சமே நாற்று யூதாவின் மனசிலே. கர்த்தருடைய பிள்ளையை இதுவரைக்கும் அவர் சொல்லி வந்தது ஏதோ திராட்சை தோட்டத்தின் திராட்சை செடிகளை குறித்து அல்ல. அது எதுக்காக சொல்லியிருக்கிறார்? 7வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சத்தார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி மனமகிழ்ச்சியின் நாற்று யூதா மனசு என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களை கொடுத்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். இஸ்ரவேலே, யூதாவே, நீ எப்படி இருக்கிறாய்? உன்னை பார்த்து கேட்கிறார் கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் பிள்ளைய 3வது அதிகாரம் 8வது வசனம் அந்த இஸ்ரவேலை கொடுத்தும் யூதாவை கொடுத்தும் எச்சரிக்கிறார். பாவங்கள் செய்தபோது இஸ்ரவேல் என்ற துரோகியை பார்க்கிலும் யூதா என்கிற துரோகி மோசமானவர் என்று எச்சரிக்கிறது. எத்தனை தடவை எச்சரிக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். அந்த யூதாவை அந்த இஸ்ரவேலை கொடுத்தும் அந்த சோதரன் யூதாவை கொடுத்து எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ நல்ல பழம் தரும் என்றுதான் அவர் காத்திருக்கிறார். நீ கசப்பான பழம் தந்ததுனாலே அவர் நான் வேலை எடுத்து போட்டுவேன், மலைகள் பேயாத போய்விடும், நீ கனிகள் கொடுக்க முடியாத போய்விடும் என்று கர்த்தர் என்ன செய்தார்? எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளே ஆமை எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்க. 2வது அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நீ முற்றிலும் நல்ல கனிய தரும் திராட்சை செடியாக நான் உன்னை மாற்றினேன். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளையவர் சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நல்கனி தரும் கொலையாக திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியாக ஆகாத கொடியாக மாறி போனது என்ன? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை முற்றிலும் நல் கனிகள் தரும் உயரமுள்ள திராட்சை செடியாக தானே நான் நாட்டினேன், நீ எனக்கு ஆகாத கொடியாக மாறி போனது என்ன அப்படின்னு கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆகாத கொடியா ஏன் போய்விட்டாய்? நீ நல்ல கனிதான கொடுக்கணும். அவர் உன்னை பார்த்து கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைய, நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தர திராட்சை செடியாக தானே நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியாக ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சித்து முற்றிலும் நல்ல நல்ல உயர்ந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும் போது என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நாங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை எழுந்து போறதுக்கு காரணம் என்ன? காட்டு திராட்சை செடியா மாறி போகிறோம். நல்ல திராட்சை பழம் கொடுக்க வேண்டிய நாங்கள் நல்ல பழத்தை எழுந்து போகிறோம். தேவன் அப்படியாப்பட்டவர்களுக்கு ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார். 19வது வசனம், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதுக்கும் என்னை பற்றி பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை கொள்ளாப்பும் கசப்பான காரியம் சொல்லென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளை பார்த்து கேட்கிறார், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும், உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விடுகிறதுக்கும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் போகிறதுக்கும் என்ன வெள்ளாப்ப கசப்பான காரியம் உணர்ந்து என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தீமை கண்டிக்கும் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு பயப்பட வேண்டிய ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4-5 நம்ம வாக்கியம் பண்ணலாம். நீங்க என்னையே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். நிலைத்திராவிட்டா தானாவது கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டா நீங்க கனி கொடுக்க மாட்டீங்க. பாருங்க சொல்றா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன்.
கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் தானா கனி கொடுக்க மாட்டாது. அது போலவே நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவரும் நாமளும் ஒன்றோடு ஒன்றோடு நிலைத்திருக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமே சொல்லிட்டு சொல்ற 5வது வசனம், நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னெல்லாம் உங்களால் ஒண்ணு செய்ய முடியாது, ஆண்டோடு இல்லாட்டி நம்மளால் ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்றது கர்த்தருடைய பிள்ளை, நான் தான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னையும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமா, என்னெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைய, ஒருவேளை நீ நினைத்திருப்பாங்க, அவர் இல்லாட்டி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நிற்பது அவருடைய கிருபை, நிர்மலமாக இருப்பது அவருடைய கிருபை. 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்ப கர்த்தர் நமக்கு செய்வாரா கர்த்தருடைய பிள்ளைங்க? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க கிடவோம், கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கிடவோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அவரோடு நம்ம இருந்தோம்னா, அவரோடு கொடியும் செடிமா நம்ம ஒன்னா இருந்தோம்னா தேவன் நமக்கு என்ன காரியம் செய்ய போகிறார் என்றதை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமோஸின் புத்தகம் 9வது அதிகாரம். தேவனோடு நாம அந்த செடியும் கொடிமாக நாம ஒன்றோடு நாம இசைந்திருந்தோம்னா தேவன் நமக்கு என்ன செய்வாரா பாருங்க. 9வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் 2 வாசிப்போம். என் ஜனங்களாகிய இஸ்ரவேலின் சிதறலுக்கு அப்பொழுது நான் திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவர்களே குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அந்த பல ரசங்களை அவர்கள் குடிப்பார்கள். தோட்டங்களை உண்டாக்கி கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நான் நாட்டுவேன். அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி பிடுங்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றாலே. நீ தேவ பிள்ளையை கேட்டுகிற கர்த்தருடைய வசனத்துக்கு நீ கை கொண்டு கர்த்தருடைய இடத்திலே நீ ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தேசத்திலே நான் நாட்டுவேன். நீ கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு சபையில உண்மையா கர்த்தருக்கு பயந்து சத்தியத்துக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு நடுங்கி நீ உண்மையாக நீ அடங்கி இருப்பாயானால் கர்த்தர் உள்ள சபையிலே உன்னை நாட்டி கர்த்தர் உன்னை இருக்கிறத பார்த்தால் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு வேலை நீ செய்கிற சிறு தொழிலா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு ஆபீஸா இருக்கட்டும், நீ செல்லுகிற இடங்களிலே நீ படிக்க போகிற இடமா இருக்கட்டும், நீ எந்த இடத்துல போனாலும் நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய காரியங்களே நீ உண்மையா இருப்பாயானால் கர்த்தர் உன்னை பிடுங்கப்படுவதில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படினா உன்னை தேவன் அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா, கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து நீ தேவ பிள்ளையே, அங்க வீடுகள்ல தங்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனிடத்துல இருப்பாயானால் கர்த்தர் உனக்கு உயர்ந்த திராட்சை செடியாக கர்த்தர் உன்னை மாற்றுவா. நீ இருக்கிற தேசத்திலே உன்னை நாட்டப்படுவா, நீ இருக்கிற இடத்திலே நாட்டப்படுவா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுத்த 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலநிலைக்காக உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் ஆண்டவரே அவன் தன் காலத்திலே கனிகளை கொடுப்பான் என்றும் ஆண்டவரே நாங்க பார்த்தோம். கர்த்தருடைய ஆலயத்திலே
காலிலே நாட்டப்பட்ட ஒரு மனிதன் எப்படி அவர் செழித்திருப்பான், முதிர்வதிலே கனி கொடுப்பான் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே பசுமையான ஒரு திராட்சை செடியா இருக்கிறேன்னு சொன்னது போல ஆண்டவரே இந்த தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, ஆறு கர்த்தருடைய ஆலயத்திலே சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் செலுத்தியிருப்பார்கள், பசுமையான ஒரு காரியங்களா இருப்பார்கள், அப்படி கனிகளினாலே அவர்கள் அறிவர் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, இந்த கனிகளை நாங்க கொடுக்க வேண்டிய கனி, நீ நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நான் உன்னை நல்ல திராட்சை செடியாக உன்னை நாட்டி நான் கோவரிகளை போட்டு நான் காத்திருக்கும் போது நீ கசப்பான செடிகளை நீ பழங்களை கொடுத்தது என்ன என்று அப்பா நீ கேட்கும் போது, அப்பா நாங்க இன்னும் பயனில்லாத நடுக்கமில்லாத நாங்கள் காணப்பட்டவனா அப்படி வரிகளை நாங்க எப்படி செயல்படுவோம். ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவரே அப்பா தூரமா இருந்த எங்க சமீபமா கொண்டு வந்து நாட்டி நல்ல பழங்களுக்காக நீ காத்திருக்கும் போது அப்பா நாங்க கசப்பான பழங்களை கொடுத்து விட்டுக்கூடாது. ஆண்டவரே அப்பா, நீ சொன்னீங்க என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டா கனி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. கடைசியில் எங்களை எச்சரிக்கை பெறும் போது நாங்கள் இந்த வசனங்களை கை கொள்ளும் போது இந்த தேசத்தில் எங்களை நாட்டப்படவே படுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் பிடிக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்க விசுவாச குடும்பங்களுக்காக சோதரிக்கிறோம், எங்க விசுவாச ஜனங்களுக்காக சோதரிக்கிறோம், உண்மை சார்ந்திருக்கிறபடி பிள்ளைகளுக்காக சோதரும், இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக சோதரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரவர்கள் இருக்கிற இடங்களிலே நாட்டி அவர்கள் செலுத்திருப்பார்களாக. இந்த கொரோனா வைரஸ் இந்த ஜனங்களை பயமுறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளைகளும் கூட ஒரு சேதமராதற்கு கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சோதரிக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும் இப்படி நாம இயேசு நாமத்தை நல்லதுதாவே. ஆத்மாவே நகரை சோதரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, ஆத்மாவே நகரை சோதரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கர்த்தருடைய வேதத்தை அதிகமா நேசிக்கும், கர்த்தரை உங்களை நேசிப்பார். ஆமென்.